ஹலோ. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2024. ஸோ இதுக்கு தேவையான புக் லிஸ்ட் அண்டு தமிழில் வந்து யூடியூப் சேனல்ஸ் என்னென்ன இருக்குது, அதாவது நான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஸோ புக்ஸுமே வந்து நான் நிறையா ஒன்றும் சஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. எல்லா புக்ஸையும் நீங்கள் வாங்கி வச்சு அடுக்கி பூஜை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் எப்போயுமே சொல்கிறது தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி புக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன்னா அதை எடுத்து பார்த்தா கூட ஓகே தான், தெரியும் உங்களுக்கு. நிறைய புக்கை வாங்கி அடிக்க வைக்கிறத விட கொஞ்சம் புக்கை வாங்கி அதை நிறைய தடவை படிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 2 புக்கு வாங்குறீங்கன்னா அதை 4 தடவை படிச்சிங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்கும். 4 புக்கை வாங்கி அதை சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணுறது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நான் எவ்வளோ மினிமலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ மினிமலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத சொல்கிறேன். புக்கு வாங்குறதும் வாங்காததும் உங்கள் விருப்பம். பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் புக்கை வாங்கிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரீசனிங், மேக்ஸு, ஜிகே. ஸோ ரயில்வேக்கு இது 3 மட்டும்தான். ரீசனிங்க்கு என்ன கேட்டால் புக்கே தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ புக் வந்து பெருசாக தேவைப்படாது. யூடியூப் சேனல்ஸில் இருக்கிறதே நம்ம பார்த்து படிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட்டு ரீசனிங், ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டு. அப்படி புக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்எஸ் அகர்வால், இதில் வந்து ரீசனிங் தமிழ் புக்கே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு இங்கிலீஷே ஓகே அப்படின்னா கிரண், அப்படி இல்லாட்டி பினக்கிள். ஸோ இந்த பினக்கிளில் ஆர்ஆர்பிக்குன்னு தனியாகவே, ரயில்வேஸுக்குன்னு தனியாகவே ரீசனிங் புக்கு போட்டிருக்காங்க. ஸோ நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒய்சிடி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ இது வந்து வெறும் ரயில்வேஸ் மட்டும்தான். ஆர்ஆர்பி 2024. இந்த புக்கு இது ரெண்டுமே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃபாக இருக்குது. நான் அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புக்கு வாங்குறதும் வாங்காததும் உங்கள் விருப்பம். ஸோ இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்க புக்ஸு. வாங்குறதும் வாங்காததும் உங்கள் விருப்பம். பிடிஎஃபாகவும் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக புக் வாங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாங்குறது ரொம்ப நல்லது. மேக்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஒய்சிடி மேக்ஸ் புக்கு. ஸோ இது வந்து எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்த ஒய்சிடி பினக்கிள் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஒய்சிடி பினக்கிள். ஸோ இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது போக யூடியூப் சேனல்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் இதில் ஏதோ ஒரு புக்கு போதும். ஏன்னா எல்லாமே வந்து பிவைக்கோட கலெக்ஷன்ஸ் தான். அதனால் வந்து இவ்வளோ இருந்தால் போதும். இதில் ஏதாச்சும் ஒரு புக்கு, மேக்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு புக் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா மேக்ஸுக்கும் ஜிகேக்கும் மட்டும் கண்டிப்பாக புக் வாங்கி வச்சுக்கோங்க. பிகினரோ டாப்பரோ ரீசனிங்க்கு புக்கு தேவை கிடையாது. வாங்காது உங்கள் விருப்பம். ஒய்சிடி பிடிஎஃபாக இருக்குது நம்ம சேனலில். ஸோ மேக்ஸுக்கு இவ்வளோ தான். ஜிகேக்கு வந்து லூசன்ட். இது வந்து என்சிஆர்டியோட கம்பைலேஷன் தான். ஸோ என்சிஆர்டி வந்து கம்பைல் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே புக்கை போட்டிருக்காங்க. என்சிஇஆர்டி நம்ம ஊரில் வந்து சமச்சீர் கல்வின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி சென்ட்ரலில் இந்தியா ஃபுல்லாக வந்து என்சிஆர்டி. இது எதுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் நமக்கு 6 மந்த் இருக்குது. ஸோ 6ஆவதுலேருந்து பிடிஎஃப்ஸ் வந்து நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்குது. புக்காக வாங்கினாலும் சரி. சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறப்ப நம்ம 6th படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன அறிவு இருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வந்து இது வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் இருக்கும். நம்ம ஹிந்தியை படிக்க போகிறது கிடையாது. தமிழில் வேணும் அப்படின்னா நம்மளோட எஸ்சிஆர்டி புக் இருக்குல்ல, சமச்சீர் கல்வி புக்கு, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஜியோகிரஃபி, சயின்ஸு, இது எல்லாமே நீங்கள் எஸ்சிஆர்டி நம்ம சமச்சீர் கல்வி புக்ஸ்லேயே எடுத்து படிக்கலாம். இதிலேயே வந்து கண்டென்ட் நல்லா தான் இருக்கும். ஹிஸ்ட்ரி மட்டும் செலக்டடாக படிக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரியில் நமக்கு வந்து சேர சோழ பாண்டியர்கள் இதெல்லாம் நிறையா வரும். என்சிஆர்டியில் வந்து அதெல்லாம் கம்மியாகிடும். முகல்ஸு இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியை மட்டும் நீங்கள் என்சிஆர்டியில் படிங்க. மற்ற எல்லாமே உங்கள்கிட்ட தமிழ் புக்கோ தமிழ் பிடிஎஃபோ இருந்தால் அதை நீங்கள் இதை படிச்சுட்டு நீங்கள் என்சிஆர்டியும் படிக்கணும். இப்போ இன்றைக்கி எக்கனாமி எடுத்து 6th படிக்கிறீங்கன்னா அதே இதை வந்து என்சிஆர்டியில் என்ன போட்டிருக்காங்கன்னு லைட்டாக வாசிச்சு விடுங்க. இதெல்லாம் ஒரு நாளில் வந்து 2 புக்கை சரி 2-3 நாளில் ஒரு புக்கை ஈஸியாக படிச்சிடலாம். ஜஸ்ட் ரீட் பண்ண போகிறீங்க. தமிழ்னா ரொம்ப நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து உங்களோட விருப்பம். என்சிஆர்டி புக்குன்றது உங்களோட விருப்பம். புக்கு வாங்குறது பிடிஎஃபாக இருக்குது. எஸ்சிஆர்டி உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த லூசன்ட்டை வந்து நீங்கள் புக்காக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுலேருந்து நிறைய கொஷின் டேரெக்டாகவே வரும்.
இது வாங்கி வச்சாலும் சரி. அரிஹண்ட்டுன்னு ஒரு புக் இருக்கும், மனோகர் பாண்டே அரிஹண்ட். இதுவும் ஜிகே புக்கு தான். பட் இதை விட கண்டென்ட் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டுமே சேம் லெவலில் தான் இருக்கும். இது குட்டி புக்கு, இது கொஞ்சம் பேஜஸ் நிறையா இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக்கே எல்லாம் சேர்த்துருக்கும். ஸோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ ஜிகேக்கு வந்து பிவைக்யூ புக்ஸு, ஜஸ்ட் பினாக்கிள்லே எல்லாமே வந்துடும். பினாக்கிள், பிவைக்யூ, ஒய்சிடி. ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒரு புக்காக வாங்கினா, இது பிடிஎஃபே நான் ப்ரிஃபர் பண்ணுறது பிடிஎஃப் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதை உட்காந்து நம்ம படிச்சுட்டே இருக்க போகிற தேவையில்ல, லூசன்ட்டு கதை, அதனால புக்கு. ஸோ பிவைக்யூன்றது ஒன்லைனர் ஆப்ஷன்ஸ் மாதிரி தான். ஸோ இதை வந்து பிடிஎஃப் வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, நான் புக்காக வாங்கி வச்சுக்கிறனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ புக்ஸ் இவ்வளோ தான், மினிமலாக வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு புக்கை வாங்கி 2 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஜாலியாக சேர்ந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு புக்கை வாங்கி 4 தடவை படிங்க, 4 புக்கை வாங்கி ஒரு தடவை படிக்காதீங்க. இதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூடியூப் சேனல் ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்னு அடிங்க. நீங்கள் எந்த யூடியூப் சேனல் அடித்தாலும், இன்க்ளூடிங் மீ, ஸ்ட்ராட்டஜி, நோட்டிஃபிகேஷன், இதை இப்படி படிக்கணும், இதை அப்படி படிக்கணும், புக் லிஸ்ட்டு, இப்படி தான் நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ கண்டென்ட் வந்து சப்ஜெக்ட்டுக்கான கண்டென்ட் வந்து தமிழில் ரொம்ப 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 கம்மி. ஸோ நான் தேடி பார்த்ததில் யூஸ்ஃபுல்லாக இருக்க கண்டென்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சேனலோட பேரையுமே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், தப்பு கிடையாது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசனிங் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எய்ம்டிஎன் சேனல் இருக்கும்ல, ஸோ அதில் எம்டிஎஸ்க்கு வந்து போட்டிருப்பாங்க ரீசனிங். எனக்கு ரீசனிங்னா என்னன்னே தெரியாதுப்பா அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப பேசிக்காக இருக்கும், ரிலவெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக படிக்க சொல்கிறது எம்டிஎஸோட கொஷின்ஸ் எல்லாமே. அடுத்து வந்து அடா 24x7 வந்து அருண்ன்றவர் வந்து வீடியோ போட்டிருப்பார். அது ஓரளவுக்கு கண்டென்ட் நல்லாயிருக்கு. இது வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி 2024க்கே இப்போ அவர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிட்டா போதும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அதுவே தானாக வந்துடும். அதனால தான் அவ்வளோ கம்மியாக சொல்கிறேன். நான் நிறைய சொல்லி கன்ஃபியூஷன்லாம் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து வந்து மேக்ஸு. ஸோ 2 சேனல் தான் எனக்கு, நான் பார்த்ததில் தமிழில் ஒருத்தர் இருக்கிறது 2 சேனல் தான். ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் தமிழில் இருக்குது. ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் தமிழ் சேனல் நேமே தமிழ் தான். இவர் வந்து டாபிக் வைஸ் வந்து இப்போ ஆர்ஆர்பி ஜேஇக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. டாபிக் வைஸ் கூடிய சீக்கிரம் என்டிபிசிக்கு கண்டிப்பாக போடுவார். ஏன்னா இப்போ அதுதான் ட்ரெண்டிங் டாபிக். இவரோட சேனலில் டாபிக் வைஸ் ரொம்ப பேசிக்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுப்பாரு. பேங்கிங்கில் வந்து பேங்கிங் மேக்ஸ் தமிழில் எடுக்க ஆரம்பித்தவர் இவர் தான். ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும், சூப்பராக சொல்லிக் கொடுப்பாரு. 100% நீங்கள் நம்பி போகலாம். அடுத்து வந்து லேர்ன் வித் விக்னேஷ். இவர் வந்து கொஷின்ஸ் எல்லாமே இவரோட சேனலில் வந்து தமிழில் இருக்கும். இது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ ஒருவேளை நீங்கள் தமிழ் மீடியம்னா, தமிழில் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா இவர் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு கேட்டால் இந்த 2 சேனலே போதுமானது. ஸோ ஒரு பேசிக் கான்செப்டை பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஆன்லைன் கோர்ஸ்னு ஒன்று விற்பாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, கோர்ஸ்லாம் பெருசாக வாங்காதீங்க, நீங்களே நிறைய கற்றுக்கலாம். யூடியூப்பில் ஃப்ரீயாக நிறைய இருக்குது. அது போக செல்ஃப் லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கோர்ஸில் என்ன சொல்லித்தராங்களோ அதை விட நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் நிறைய கற்றுக்க முடியும். தமிழில் தான் நான் பார்ப்பேன், தமிழ் மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. கொஞ்சம் ஓப்பனாக இருங்க. இங்கிலீஷ் கண்டென்ட் பாருங்கள், ஹிந்தி கண்டென்ட் பாருங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸுக்கு இந்த 2 சேனல் போதுமானது. பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து. ஜிகே பெருசாக ஜிகேக்கு கண்டென்ட்டே கிடையாது தமிழில். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து கொஞ்சம் கண்டென்ட்டை கொடுத்து இவங்க வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. என்டிபிசி 2024க்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூடியூப் சேனல், தமிழில் இருக்க யூடியூப் சேனல்ஸ் இவ்வளோ தான். ஹிந்தியில் வந்து நான் ஜிகேக்கு மட்டும் சொல்கிறேன். பர்மார் எஸ்எஸ்சி நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான். ஜிகேக்கு ஒர்த்து கண்டென்ட்டு, நம்பி யோசிக்காமல் போகலாம்.
மேக்ஸ் வந்து நீங்கள் பேசிக்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாமே ஹிந்தி சேனல்ஸ். ஆதித்யா ரஞ்சன் மேக்ஸு சூப்பராக எடுப்பாப்பில். ரொம்ப பேசிக்காக புரிகிற மாதிரி எடுப்பார். ஆனால் கொஞ்சம் எல்லாமே ஹிந்தியில் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரீசனிங் சிக்மா அகாடமி. ஸோ ரீசனிங் வந்து டாப் நாச்சாக இருக்கும். இந்த 3 சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வதன்னு எல்லா சேனலையும் உட்காந்து ஃபாலோ பண்ணாமல் செலக்டடாக எடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் எஸ்எஸ்சியோட கண்டென்ட் வந்து காம்படிஷன் ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஸோ இவர் வந்து எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணி போடுவார். இதுவுமே கண்டென்ட் வந்து ரிலேட்டபுளாக இருக்கும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப பேசிக்லேருந்து சொல்லுவாப்பில், ஷார்ட்கட்டோடு இருக்கும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப நிறையலாம் எடுத்து யோசிக்காமல் சிம்பிளாக பாருங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம எதையுமே படிக்க முடியாது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் இப்படி வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். புக் லிஸ்ட்டு, யூடியூப் சேனலு, ஸ்ட்ராட்டஜி, ஸ்டடி பிளான் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு சிம்பிளாக ஒரு பிளான் பண்ணுங்கள், ஒரு 2 புக்கை வாங்குங்க, 2 யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் உட்காந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணலாம் அவசியமே கிடையாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன சேனல்ஸ் பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லான சேனல்ஸாக இருந்தால் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.